Have a nice day, students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய செகண்ட் யூனிட் 7th இங்கிலீஷில் செகண்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய கிராமர் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கிராமர் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லா டென்சஸோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், அது வேர்பு ஃபார்ம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர், வேர்பு ஸ்ட்ரக்சர் எப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பிறகு தான் நமக்கு வேர்பு வரும்னு தெரியும். ஸோ அந்த வேர்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, வேர்பு பாருங்கள், வேர்பு வந்து ஹேஸ், ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வேர்பு. இப்போ ஹேஸ் இருக்கும், இல்லைன்னா ஹேவ் இருக்கும். ஹேஸ் அண்ட் ஹேவ் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே இருக்கிற போர்ஷன் பாருங்கள், ஐ, வி, யூ, தே, அப்புறம் ப்ளூரல் நவுன். ப்ளூரல் நவுன்னா பன்மையாக இருக்கிறது, நிறைய பேரை குறிக்கிறது. நவுனுனாலே நமக்கு தெரியும் நேமிங் வேர்ட்ஸு, எதை வேணாலும் குறிக்கக்கூடிய நேமிங் வேர்ட்ஸ் எல்லாமே நவுன் தான். ஸோ ஐ இல்லைனா வி இல்லைனா யூ, தே, மற்றபடி ப்ளூரல் நவுன் குறிக்கக்கூடியது எல்லாமே அதுக்கு என்ன வரும்னா, இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வெர்புக்கு பக்கத்தில் ஹேவ் தான் வரணும். ஓகே, ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. இதே டைம் சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஷீ, இட் இல்லை சிங்குலர் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய வேர்புக்கு முன்னாடி ஹேஸ் போடணும். ஓகே, ஸோ சிங்குலர் நவுனா, சிங்குலர் சப்ஜெக்ட்னா ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. இல்லை ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னா ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஸோ முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு இருந்தாலே கண்டிப்பாக ஹேஸ், ஹேவ், ஹேட் இது கண்டிப்பாக இருக்கும். ஹேஸ், ஹேவ், ஹேட் இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே அது பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ அதில் அந்த வேர்டை வச்சு தான் நம்ம எது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், எது பாஸ்ட் பர்ஃபெக்ட், எது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னு கண்டுபிடிக்கணும். இப்போது ஹேஸ் இல்லைனா ஹேவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு என்ன ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்னு தெரியும். இனி இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்ன? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா தேர்டு ஃபார்ம் வெர்பு, வெர்பு 3. இப்போ வெர்பு 3னா பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கோ, கோ, வென்ட், கான். அதில் கோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேர்பு, வேர்பு 1. வெண்டு பாஸ்ட் டென்ஸு, கோ வந்து பாஸ்ட்டாக மாறும்போது வென்ட், அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாறும்போது கானாக மாறும். கோ, வென்ட், கான். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், சி, சா, சீன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக் இருந்ததுன்னா பிரேக், ப்ரோக், ப்ரோக்கன். பிரேக், ப்ரோக், broken. ஓகே, do, did, done. இந்த மாதிரி வேர்பு 3 ஃபார்ம்ஸ் வேர்பு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு வேர்பு இருந்துச்சுன்னா அந்த வேர்போடைய தேர்டு ஃபார்ம் என்னவாக இருக்கும் அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதில் வந்து வேர்பு 3 என்னன்னு தெரியும். அப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோடைய ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் போட்டு தேர்டு ஃபார்ம் வேர்பு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை கசின் ஹேஸ் கம் ஃப்ரம் மதுரை அப்படின்னா என்ன? மை கசின் ஹேஸ் கம் ஃப்ரம் மதுரை. மை கசின் அப்படிங்கிறது கசின், என்னுடைய கசின், ஒருத்தரை குறிக்குது. அப்படி தானே, என்னுடைய கசின்னா ஒருத்தரை குறிக்குது. இப்போ ஒருத்தரை குறிக்கும்போது அந்த பக்கத்தில் வரக்கூடிய அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோடைய ஆக்சிலரி வெர்பு ஹேஸோ ஹேவாக வரும்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் சிங்குலர் அப்படின்னா நம்ம என்ன போடணும்? ஹேஸ் தான் போடணும். ஸோ ஹேஸ் கம், இதில் வெர்பு என்னது? ஹேஸ் கம். மை கசின் ஹேஸ் கம் ஃப்ரம் மதுரை. அந்த ஹேஸ் கம்முக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னா மதுரையிலேருந்து வந்திருக்காங்க, மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ முடித்த விஷயம். இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸுனாலே அதுக்கு அர்த்தம் என்னென்னா அதில் வந்து டைமை கரெக்டாக மென்ஷன் பண்ண மாட்டோம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுனால் வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்திருக்கிறான்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு கரெக்டான ஒரு டெஃபனிஷனே கொடுக்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் முன்னாடி தான் முடிச்சிருப்பாங்க. அதை எப்போங்கிற கரெக்ட் டைமே சொல்ல முடியாத
ஒரு இதுதான் டென்ஸு தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போது நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் என் வேலையை முடிச்சிருக்கேன், நான் டிவி பார்த்துருக்கேன், நான் அந்த இடத்த பார்த்துருக்கேன், நான் சென்னையை பார்த்துருக்கேன், நான் மெட்ராஸ் பார்த்துருக்கேன், நான் ஒரு பெரிய பஃபலோ பார்த்தேன், அந்த பார்த்துருக்கேன் அப்படிங்கிற நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, நான் அந்த படம் பார்த்துருக்கேன், நான் அங்கே போயிருக்கேன், நான் அவங்ககிட்ட பேசியிருக்கேன், நான் ரஜினிகாந்தை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு கூட இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேசும்போது எப்படி பேசணும்? ஐ ஹவ் சீன் தாஜ்மஹால், ஐ ஹவ் விசிட்டட் ஆக்ரா, ஓகே. அந்த மாதிரி ஐ ஹவ் டாக் டு பிரின்சிபல், ஐ ஹவ் சீன் ரஜினிகாந்த், ஓகே. அந்த மாதிரி அந்த ஹேவ் இல்லைன்னா ஹேஸ் போட்டு பக்கத்தில் தேர்டு ஃபார்ம் வெர்பை யூஸ் பண்ணணும். அதுக்கு அர்த்தம் என்னது? பார்த்துருக்கேன், எழுதியிருக்கேன், முடிச்சிருக்கேன், வாங்கியிருக்கேன். அந்த இருக்கேன் எழுதுனேங்கிறது வேற, எழுதுனேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், ஓகே. ஆனால் இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது என்னன்னா, எழுதியிருக்கேன், வாங்கியிருக்கேன், முடிச்சிருக்கேன், இப்போ கொஞ்சம் முன்னாடி முடித்ததாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாள் முன்னாடி முடித்ததாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு டைம் சொல்லாமல் அப்படி சொல்கிறது தான் ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ என்னுடைய கசின் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ மை கசின்ஸ்னு வரும்போது நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல என்ன போடணும்? ஹேவ் கம் போடணும், ஓகே. ஹேவ் கம் ஃப்ரம் மதுரை, என்னுடைய கசின்ஸ் மதுரையிலேருந்து வந்திருக்கிறார்கள். இப்போ நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஹவ் சீன் தாஜ்மஹால், நான் தாஜ்மஹால் பார்த்துருக்கேன், அந்த பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஷி ஹாஸ் பாட் ஏ லேப்டாப், அவள் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கிறா, அவள் புதுசாக லேப்டாப் வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஷீ பாட்டுன்னு சொல்லக்கூடாது, ஷீ ஹாஸ் பாட்டுன்னு சொல்லணும். இனிமேல் நீங்கள் எப்போ சொன்னாலும், இப்போ எங்கள் அம்மா புது லேப்டாப் வாங்கியிருக்காங்க, எங்கள் அம்மா புது ஃபோன் வாங்கியிருக்காங்க, இல்லைனா நான் புது ஃபோன் வாங்கியிருக்கேன், அப்போது நீ என்ன சொல்லணும்? ஐ ஹாவ் பாட் எ நியூ ஃபோன், ஐ ஹாவ் பாட். எப்போவுமே ஐ பாட்டுன்னு சொல்லக்கூடாது. நான் வாங்கியிருக்கேன், நீ தமிழில் யோசிச்சு பாரு, நான் புது ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் பாட், ஓகே. நான் வாங்கினேன் அப்படிங்கும்போது ஐ பாட். பட் ஐ ஹாவ் பாட் அப்படின்னா நான் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன், நான் டெஸ்ட் இப்போ தான் எழுதியிருக்கேன், நான் பேப்பர் படிச்சுட்டேன், நான் பேப்பர் வாங்கியிருக்கேன், நான் பேப்பர் படிச்சிருக்கேன், அந்த மேகசின் படிச்சிருக்கேன், நான் குமுதம் படிச்சிருக்கேன், நான் டிவி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி சென்டென்சஸ்க்கு தான் இந்த ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு யூஸ் பண்ணணும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்க்கலாம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் போட்டு ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் உங்களுக்கு தெரியும். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேடு, இப்படி தானே? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு. ஸோ இதில் நான் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள்ஸில் எல்லாத்துலேயுமே நான் வெர்பை அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இப்போது நான் டிவி பார்த்துருக்கேன்னு சொல்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர்னால் நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர்னால் என்னது? நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர்னால் என்ன அர்த்தம்னா நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். ஸோ எழுதியிருக்கேன் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், எழுதியிருந்தேன் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுல? எழுதியிருக்கேன், ஐ ஹாவ் ரிட்டன்னா எழுதியிருக்கேன், ஐ ஹேடு ரிட்டன்னா எழுதியிருந்தேன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எழுதியிருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்தது சொல்கிறதுக்கு. இப்போ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து இன்னொரு விஷயத்தில் யூஸ் ஆகும். அது என்னன்னா, இப்போது நான் ரெட் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். வென் டூ ஆக்ஷன்ஸ் ஆர் ரெஃபர்டு த ஃபஸ்ட் ஆக்ஷன் இஸ் டோல்ட் இன் பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போது ரெண்டு விஷயம் நடக்கும்போது அதில் முதல்ல நடந்த விஷயத்துக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இது ஒரு ரூல்ஸ், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போது ரெண்டு ஆக்ஷன் நடக்கிறத சொல்லும்போது, இப்போ ரெண்டு ஆக்ஷன் நடந்ததை சொல்லும்போது அதில் ஆக்ஷனுக்கு வந்து முதல்ல ஃபினிஷ் ஆன ஆக்ஷனுக்கு பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். செகண்டாக முடிஞ்ச ஆக்ஷனுக்கு
சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் இங்கே இருக்கேன், இந்த ப்ரெசண்ட்டில் வந்து நான் இருக்கிறேன். நான் வந்து இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கேன், ப்ரெசண்ட்டில் நான் இப்போ இருக்கேன். இப்போது ஒரு ஆக்ஷன் இது பாருங்கள், ஃபஸ்ட்டு முடிஞ்ச ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்டையும் செகண்ட் முடிஞ்ச ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட்டையும் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இதை எப்படி பார்க்குறதுனா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸை பாருங்கள். த தீஃப் ஹேட் எஸ்கேப்டு பிஃபோர் த போலீஸ் அரைவ்டு. த தீஃப் ஹேட் எஸ்கேப்டு பிஃபோர் த போலீஸ் அரைவ்டு. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே தீஃப் திருடன் எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நடந்த விஷயம் என்ன? போலீஸ் வர்றதா இல்லை திருடன் எஸ்கேப் ஆனதா? நீயே யோசிச்சு பாரு. த தீஃப் ஹேட் எஸ்கேப்டு பிஃபோர் த போலீஸ் அரைவ்டு. போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே திருடன் எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ போலீஸ் வர்றது செகண்ட் ஆக்ஷன். ஃபஸ்ட்டு முடிஞ்ச விஷயம் என்னது? திருடன் எஸ்கேப் ஆனது. ஸோ திருடன் எஸ்கேப் ஆன பிறகு தான் யார் வந்திருக்கா? போலீஸ். அப்போ ஃபஸ்ட்டு முடிஞ்ச ஆக்ஷனுக்கு என்ன போடணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் had escaped. ஸோ த தீஃப் had escaped. தீஃப் வந்து என்னது? எஸ்கேப்ட் ஆயாச்சு. அவன் ஃபஸ்ட்டு எஸ்கேப் ஆயாச்சு. அதுக்கு பிறகு தான் யார் வந்திருக்கா? போலீஸு வந்திருக்காங்க. ஸோ போலீஸ் வர்றதுக்கு முன்னாடியே தீஃப் எஸ்கேப் ஆகி போயிட்டான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடணும். செகண்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் என்னது? அரைவ்டு. பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னது? had escaped. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். when I entered the room the boys had left. when I entered the room the boys had left. நான் ரூமில் என்ட்ரு ஆகும்போது, when I entered the room, நான் ரூமில் என்ட்ரு ஆகும்போது the boys had left. boys had leftன்னு, இப்போ லெஃப்ட்னா போனாங்க, அப்படி தானே போகிறது. had leftன்னா என்னது? போயிருந்தாங்க. நான் ரூமில் என்ட்ரு ஆகும்போது பாய்ஸு போயிருந்தாங்க. ஸோ எது ஃபஸ்ட்டு நடந்த விஷயம்? பாய்ஸு போனது. ஏன்னா நான் என்ட்ரு ஆகும்போதே அவங்க என்னது? போயிருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி போயிட்டாங்க. இப்போ அவங்க போனது தான் வந்து என்ன விஷயம்? ஃபஸ்ட் ஆக்ஷன். நான் சொல்லியிருக்கேன்ல, ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட்டு. ஸோ when I entered, enteredங்கிறது ஒரு வெர்பு, பாஸ்ட் டென்ஸ். when I entered the room the boys had left. நான் ரூம் என்ட்ரு பண்ணும்போது பாய்ஸ் போயிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு சென்டென்ஸ் பாருங்கள். they restarted the tennis match. they restarted the tennis match after the rain had stopped. they restarted, அவங்க வந்து டென்னிஸ் மேட்சை ரீஸ்டார்ட் பண்ணாங்க. ரீஸ்டார்டட்னா திரும்ப ஆரம்பித்தாங்க. எப்போ? ஆஃப்டர் த ரெயின் ஹேட் ஸ்டாப்டு. எப்போனா ஆஃப்டர். ஆஃப்டர்னா பிறகு, அப்படி தானே? ஆஃப்டர் த ரெயின் ஹேட் ஸ்டாப்டு. மழை நின்னதுக்கு பிறகு அவங்க டென்னிஸ் மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷன் எது? மழை நின்னது ஃபஸ்ட் ஆக்ஷனா? டென்னிஸ் மேட்ச் நடந்தது ஃபஸ்ட் ஆக்ஷனா? நீ சென்டென்ஸை நல்லா வாசித்து புரிஞ்சுக்கணும். தே ரீஸ்டார்டட் த டென்னிஸ் மேட்ச். அவங்க டென்னிஸ் மேட்சை ரீஸ்டார்ட் பண்ணாங்க. எப்போ? ஆஃப்டர் த ரெயின் ஹேட் ஸ்டாப்டு. ரெயின் முடிஞ்ச உடனே, ஸ்டாப் ஆன உடனே. ஸோ ஆஃப்டர் த ரெயின் ஸ்டாப் ஆன பிறகு தான் அவங்க டென்னிஸ் மேட்சை ஆரம்பித்தாங்க, ரீஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட்டே என்ன முடிஞ்சிச்சு? ரெயின் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு என்ன போட்டிருக்காங்க? ஹேட் ஸ்டாப்டு. ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு ஹேட் ஸ்டாப்டு போட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஆக்ஷன். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு had stopped, செகண்டுக்கு சிம்பிள் பாஸ்ட் restarted. ஓகே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். I had finished my work already. நான் ஏற்கனவே என்னுடைய வேலையை முடிச்சிருந்தேன். I had finishedனா என்ன சொல்லியிருக்கேன்? முடிச்சிருந்தேன். இப்போ I have finished my workனா நான் என்னுடைய வேலையை முடிச்சிருக்கேன். ஓகே. அந்த have finishedக்கும் had finishedக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஓகே. நீ எப்போ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த எக்ஸாம்பிளில் ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர், ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அதை நீ வேணால் எழுதியே வச்சுக்கோ. இப்போ ஐ ஹாவ் ரிட்டன் எ லெட்டர்னா நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். இப்போ ஐ ஹேட் ரிட்டன் எ லெட்டர்னா நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன்.
ஓகே. ஸோ எழுதி இருக்கேன், எழுதி இருந்தேன், படிச்சிருக்கேன், படிச்சிருந்தேன். அந்த இருக்கேன், இருந்தேன், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இந்த ஒரு டென்ஸுக்கு உள்ள வித்தியாசம். ஸோ இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு வந்து 2 ஆக்ஷன் நடக்கிறதுல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபஸ்ட்டு முடிஞ்ச ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும், செகண்ட் முடிகிற ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு பார்க்கலாம். இப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன பாருங்கள். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு. சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பு. இப்போது அந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸு, ஃப்யூச்சருங்கிற வேர்டுக்கு கண்டிப்பாக வில் இருக்கணும். பர்ஃபெக்ட்டுங்கிற வேர்டுக்கு கண்டிப்பாக ஹேஸ், ஹேவ், ஹேடு இது ஏதாவது இருக்கணும்னு தெரியும். இப்போது ஃப்யூச்சர் வந்ததுனால வில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வில் ஹேவ் தான். உனக்கு எந்த டவுட்டுமே வேண்டாம். இப்போ சிங்குலர் சப்ஜெக்டோ ப்ளூரல் சப்ஜெக்டோ அதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம். நீ வில் ஹேவ். நமக்கு ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஹேஸ் போடணுமா ஹேவ் போடணுமாங்கிற கன்ஃபியூஷன். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. ஹேடு ப்ளஸ் தேர்டு ஃபார்ம் வர்பு தான். அதே மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கும் வில் ஹேவ் போட்டு தேர்டு ஃபார்ம் வர்பு. இதுலேயும் உனக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சு போச்சு. வெர்பு எப்படி இருக்கும், வில் ஹேவ் போட்டு தேர்டு ஃபார்ம் வெர்பு. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி எந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் சுந்தர் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் மந்த். இப்போது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நெக்ஸ்ட்டு மந்த் இந்த டைம் நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு மந்த் இந்த நேரம் நான் டெல்லிக்கு போயிருப்பேன். நெக்ஸ்ட்டு மந்த் இந்த நேரம் நான் அம்மா கூட இருப்பேன். நெக்ஸ்ட்டு மந்த் இந்த நேரம் நான் குற்றாலத்தில் இருப்பேன். அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் இல்லைனா நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்களை, ஃப்யூச்சரில் முடிச்சிருப்பேன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து சுந்தர் வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ப்ராஜெக்ட் பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு மந்த் வந்து சுந்தர் வந்து அவனுடைய ப்ராஜெக்டை முடிச்சிருப்பான். ஓகே. நெக்ஸ்ட்டு மந்த் அவன் கண்டிப்பாக முடித்திருப்பான். நெக்ஸ்ட்டு மை டாட்டர் வில் ஹாவ் ஃபினிஷ்டு ஹர் டிகிரி பை நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக் இந்த டைம் அவள் வந்து அவளுடைய டிகிரியை முடிச்சிருப்பா. ஓகே. ஃபினிஷ் பண்ணியிருப்பா அவளுடைய டிகிரியை. இப்போ பிஏவோ பிஎஸ்சி ஏதோ படிச்சுட்ருப்பாங்க. அந்த கோர்ஸை வந்து நெக்ஸ்ட் வீக் இந்த டைம் அவள் முடிச்சிருப்பா. தே வில் ஹாவ் ஓப்பன்டு த ஷாப் பிஃபோர் யூ ரீச் தேர். தே வில் ஹாவ் ஓப்பன், நீ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி. அப்படின்னா அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. எப்போ, நீ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி. ஸோ நீ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, ஷாப்பை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, கடையை திறந்துருப்பாங்க. ஸோ திறந்துருப்பாங்க. ஓகே. நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஷாப்பை திறந்துருப்பாங்க. அதுக்கு தான் தே வில் ஹாவ் ஓப்பன்டு, திறந்து வச்சுருப்பாங்க. தே வில் ஹாவ் ஓப்பன் த ஷாப் பிஃபோர் யூ ரீச் தேர். நீ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே, நீ அங்கே போய் சேர்வதற்குள் அவர்கள் கடையை திறந்திருப்பார்கள். நீ அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடி அவங்க கடையை திறந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹீ வில் ஹாவ் ஸ்பெண்ட் ஆல் த மணி பை நெக்ஸ்ட் மந்த். ஓகே. ஹீ வில் ஹாவ் ஸ்பெண்ட் ஆல் த மணி பை நெக்ஸ்ட் மந்த் அப்படின்னா அடுத்த மாதத்துக்குள்ளாடி, இப்போ இந்த டைம் இதே நேரம் அடுத்த மாதத்துக்குள்ளாடி அவன் எல்லா பணத்தையும் செலவழிச்சிருப்பான். அடுத்த மாதம் இந்த டைமில் அவன் என்ன பண்ணியிருப்பான், எல்லா பணத்தையும் செலவழிச்சிருப்பான். இதுதான் நெக்ஸ்ட்டு மந்த் முடிச்சிருப்பான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது தான் இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே. ஸோ ஐ ஹாவ், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர்னா நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன். ஐ ஹேடு ரிட்டன் ஏ லெட்டர்னா நான் ஒரு லெட்டர் எழுதியிருந்தேன். இப்போது ஐ வில் ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர்னா என்னது, நான் ஒரு லெட்டர் எழுதியிருப்பேன். ஓகே. அது புரியுதா? ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர், ஐ ஹேடு ரிட்டன் ஏ லெட்டர், ஐ வில் ஹாவ் ரிட்டன் ஏ லெட்டர். இதோட மீனிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? ஸோ இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ
ஸோ நீங்கள் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இப்போ செகண்ட் யூனிட்டில் இருக்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எந்த கிராமர் புக்கு இருக்கோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த கிராமர் புக்கு வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணி டென்ஸை வந்து படிச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.